வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஆல் குட் மார்னிங் ஒரு 5 minutes லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு குட் மார்னிங் ஆல் வெல்கம் வெல்கம் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் தூக்கத்தை விட தொழுகை மேலானது நல்லா படிக்கணும் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும் நீங்க எந்த மதத்தவரோ அந்த மதத்தை சார்ந்த கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும் தூக்கத்தை விட தொழுகை மேலானது தூங்குனா வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு ஒன்று படிக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணினீங்கன்னா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வாழ்க்கையில முன்னேறதுக்குங்க குட் மார்னிங் குட் மார்னிங் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா போர்டு கிளியரா தெரியுதுங்களா இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நேத்தை விட இன்னைக்கு வாய்ஸ் கிளியரா இருக்கு நேத்தை விட இன்னைக்கு வீடியோ கிளியரா இருக்கு தானே இந்த ஐபோன் 13 ப்ரோல இன்னைக்கு லைவ் வந்திருக்கோம் அதே வந்து இந்த சாம்சங் S22 அல்ட்ராவா அதுல லைவ் வந்தா அந்த அளவுக்கு அந்த போர்டு ஸ்ட்ரைட்டா இருக்க மாட்டேங்குது அதனால நம்ம இதுலயே இனிமே பண்ணிக்கலாம் இதுதான் பெட்டரா இருக்கு நமக்கு வீடியோ அண்ட் ஆடியோ ஓகே இப்போ வந்து நம்ம லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் தன்னம்பிக்கை பேட்ச்ல பார்க்க போறோம் ஒன் ஷார்ட் ரிவிஷன் இருக்கு இன்னும் 2 சாப்டருக்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கு அதை நான் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதே போல உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைலும் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க சரி இப்போ லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த significant feature of living beings animals and plants exhibit a wide range of movements இதுக்கு முன்னாடி சார் லோகோமோஷன் சொல்லியிருக்காங்க மூவ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன லோகோமோஷன்னா இடம் விட்டு இடம் போற மூவ்மெண்ட்டுக்கு பேரு லோகோமோஷன் இதுவும் மூவ்மெண்ட் தான் இப்ப நான் அசைக்கிறேன் கையை எப்படி பண்றேன் மூவ்மெண்ட் தான் ஆனா நான் இடம் விட்டு இடம் போகல சேம் மூவ்மெண்ட் தான் ஆனா நான் இடம் விட்டு இடம் போறேன் அப்படின்னா லோகோமோஷன் ஓகேங்களா ஸோ லோகோமோஷன் இஸ் ஆல்சோ எ மூவ்மெண்ட் பட் பிளேஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிருந்தா அது வந்து மூவ்மெண்ட் தான் பட் லோகோமோஷன் சொல்லிடுறோம் இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு மூவ் பண்ணா அதுக்கு பேரு வெறும் மூவ்மெண்ட் ஓகே இப்போ ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம் ஸ்ட்ரீமிங் அப்படின்னா என்ன ஒரு செல்லுக்குள்ள புரோட்டோபிளாசம் மூவ் பண்ண போகுது சரி வாட் இஸ் புரோட்டோபிளாசம் எப்ப கேட்டாலும் கரெக்டா சொல்லணும் புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் ஒரு செல்லுக்குள்ள இருக்க சைட்டோபிளாசத்தையும் நியூக்ளியஸையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேரு புரோட்டோபிளாசம் மறந்துடக்கூடாது நியூக்ளியஸையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேரு புரோட்டோபிளாசம் so streaming of protoplasm in unicellular organisms like amoeba is a simple form of movement so amoeba வந்து ஒரு யூனிசெல்லுலார் அனிமல் அதுல வந்து புரோட்டோபிளாசம் ஸ்ட்ரீமிங் ஆகுது மூவ்மெண்ட் ஆகுது அதை வந்து நம்ம புரோட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம்ங்கிற அது ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் சிலியா flagella and tentacles are shown by many organisms so cilia அப்படிங்கிறது என்னன்னா பாராமீஷியம் அப்படிங்கிற ஒரு அனிமல் இருக்கு அனிமல் கியூல் குட்டி அனிமல் தான் அனிமல் கியூல் அப்படிமோ ஸோ அதை சுத்தி இந்த மாதிரி லோகோமோட்டரி ஆர்கன் இருக்கும் ஸோ இது வந்து எக்கச்சக்கமா சுத்தி இருக்கு குட்டியா இதை வந்து சிலியா அப்படின்னு சொல்லுவோம் அதே யூக்ளினா அப்படின்ற ஒரு ஆர்கானிசம்ல பெரிய ஒரு ஃபிளாஜெல்லா இருக்கும் ஸோ ஃபிளாஜெல்லா சிலியா இது எல்லாமே மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது டென்டக்கிள்ஸ் வந்து அனிமல்ஸ்ல இருக்கும் ஸோ அந்த டென்டக்கிள்ஸும் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகே ஹியூமன் பீயிங்ஸ் கேன் மூவ் லிம்ஸ்னா கை காலு லிம்ஸ் ஜாஸ் நம்மளோட தாடை பேசுறதுக்கு ஜாஸ் சாப்பாடு சாப்பிடும் போது மெல்றதுக்கு ஜாஸ் யூஸ் ஐலிட்ஸ் கண்ணை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு ஐலிட்ஸ் டங் பேசுறப்போ சாப்பிட்றப்போ ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ண முடியும் சம் ஆஃப் த மூவ்மெண்ட் ரிசல்ட் இன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் லொகேஷன் ஸோ லொகேஷன்ல சேஞ்ச் ஆனிச்சுன்னா அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேரு லோகோமோஷன் சச் வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் ஆர் கால்டு லோகோமோஷன் வாக்கிங் ரன்னிங் கிளைம்பிங் ஃபிளையிங் and then swimming are all some forms of locomotory movement locomotion தான் ஏன்னா இது எல்லாமே நம்மளோட பிளேஸ் ஒரு இடத்துல ஒரு நம்மளோட லொகேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது locomotory structures need not be different from those affecting other type of movements so locomotory structures நமக்கு வந்து need not be different from those affecting other type of movement so மத்த மூவ்மெண்ட்ல இருந்து இங்க locomotory structure வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன் பாராமீஷியம்
cilia helps in the movement of food through cytopharynx and in locomotion as well as. இதுதான் paramecium. parameciumல gullet அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஃபுட் இது வழியா உள்ள போறதுக்கு சிலியா ஹெல்ப் பண்ணும். இந்த ஏரியால இருக்க சிலியா இந்த ஆர்கானிசம் மூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ மூவ்மெண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஃபுட்டை உள்ள அனுப்புற மூவ்மெண்டா இருக்கலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட். டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த லோகோமோட்டரி ஆர்கன் இல்ல மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற ஆர்கன் டிஃப்ரெண்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரே லோகோமோட்டரி ஆர்கன் டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்னு இது சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளோட Hydra can use its tentacles, same locomotory organ, for capturing its prey. Prey என்ன? அந்த இறைய பிடிச்சி திங்கிறது. அந்த prey-ய பிடிச்சி திங்கலாம். And also use them for locomotion. அதே tentacles வச்சு Hydra மூவ்மெண்ட்டுக்கும் அதை பயன்படுத்திக்கும். We use limbs for change in our body posture. So உட்கார்றதுக்கு காலை வளைச்சி உட்காருவோம். நிக்கிறதுக்கு காலை ஸ்ட்ரெயிட்டா வைப்போம். நடக்கிறதுக்கு காலை மூவ் பண்ணுவோம், கையை மூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம போஸ்டரை மாத்துறதுக்கு அண்ட் லோகோமோஷனுக்குமே நம்ம கை கால்களை யூஸ் பண்றோம். சாப்பிட்றதுக்கும் கை யூஸ் பண்றோம்ல. ஓகே, த above observation suggests that movements and locomotion cannot be studied separately. ஸோ மூவ்மெண்ட்டும் லோகோமோஷனும் தனித்தனியா படிக்க முடியாது, ரெண்டும் சேர்த்து தான் படிக்கணும். ஏன்னா பேராமீஷியம் வந்து ஃபுட்டை உள்ள அனுப்புனுச்சு, அது மூவ்மெண்ட். அதே பேராமீஷியம் வந்து சிலியா வச்சு ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு போனுச்சு, அது லோகோமோஷன். ஸோ லோகோமோஷன் மூவ்மெண்ட்டுக்கு ஒரே லோகோமோட்டரி ஆர்கன் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம உட்கார்றதுக்கு நிக்கிறதுக்கு மூவ்மெண்ட், அதுக்கு எனக்கு லெக்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. நடந்து போறேன், லோகோமோஷன். ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஆர்கன் ஹெல்ப் பண்ணுது. அதனால ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு படிக்க முடியாது. அதுக்கான ரீசனா அவங்க சொல்றாங்க. The two may be linked by stating that all locomotions are movements, but all movements are not locomotion. எல்லா லோகோமோஷனும் மூவ்மெண்ட் தான். நடக்கிறேன், ஓடுறேன், ஸ்விம் பண்றேன், எல்லாமே லோகோமோஷன். ஆல் ஆர் மூவ்மெண்ட்ஸ். ஆனா எல்லா மூவ்மெண்ட்டும் லோகோமோஷன் கிடையாது. உட்காந்து எழுந்திருக்கிறது லோகோமோஷன் கிடையாது. ஏன்னா லோகோமோஷன்னா I have to move from a place to another place. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிருக்கணும். உட்காந்து எழுந்திருச்சுன்னா அந்த இடத்துலயே தான் இருப்பேன், அது வெறும் மூவ்மெண்ட் தான். ஸோ மூவ்மெண்ட் எல்லாம் லோகோமோஷன் கிடையாது. ஆனா எல்லா லோகோமோஷனும் டைப் ஆஃப் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது அசஸ் அண்ட் ரீசன்ல கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் லோகோமோஷன் பெர்ஃபார்ம்டு பை அனிமல்ஸ் வேரி வித் தேர் ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ் அப்படின்னா என்ன? வளர்ற இடம், லிவிங் பிளேஸ். இது உங்களுக்கு எப்பவுமே மறக்க கூடாது, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து படிப்போம் இல்லையா? ஒரு ஆர்கானிசம் எங்க உயிர் வாழ்றாங்க, அதுதான் ஹேபிடேட். அண்ட் த டிமாண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன். என்ன டிமாண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்? ஒரு மான் வந்து காட்டுல வாழுது, அது வந்து சாப்பிடுது, புல் எக்கச்சக்கமா முளைச்சிருக்கு. ஸ்லோவா அந்த புல்ல மேயலாம், ரசிச்சு ருசிச்சு மேயலாம். ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டு வருது, ஸ்லோவா ஓட முடியுமா? வேகமா பிச்சுக்கிட்டு ஓடணும், அதை உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு. சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, வாழ்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட லோகோமோட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஓகே, however locomotion is generally for search of food. சாப்பாடுக்காக தான் மோஸ்ட்லி நம்ம மூவ் பண்றோம். லோகோமோஷன் நடக்குது. ஷெல்டர், தங்கறதுக்கான இடம், நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடத்த தூங்குறதுக்குன்னு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ற இடம் ஷெல்டர், வீடு. அந்த காலத்துல கொகை, அதெல்லாம். மேட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஃபீமேல் மேல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்காக மேட் பண்றது. அப்பதான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து என்ன ஆகும், எக்ஸிஸ்டன்ஸா இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்பீசிஸ் என்ன ஆயிடும், பூமியில இல்லாம போயிடும். இன்னைக்கும் சிங்கம் நம்ம பாக்குறோம், பிகாஸ் தே ஆர் டூயிங் ரீப்ரொடக்ஷன், மேட்டிங். அதே போல இன்னைக்கும் டாக்ஸ்ங்கிற ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, தே ஆர் மேட்டிங். மேங்கோங்கிற ட்ரீ இன்னைக்கும் இருக்கு, அவங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன் இதெல்லாம் நடக்கிறாங்க. அதே போல ஹியூமன் இன்னைக்கும் இருக்காங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனாலதான், மேட்டிங் நடக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் நம்ம எர்த்ல எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ தட் அதனால மேட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு லோகோமோஷன் பண்ணணும். சூட்டபிள் ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ். ஸோ ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சைபீரியால இருந்து பேர்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய சாங்சுரிஸ்க்கு வந்து பறந்து வருது. ஏன் அத்தனை 1000 கிலோமீட்டர் பறந்து வருது?
அங்க குளிர் பிரதேசம் ஆயிடும். அப்ப வந்து பனி கொட்ட ஆரம்பிச்சிடும். அது வந்து ப்ரீடிங் பண்றதுக்கு ஏத்த இடமா இருக்காது. ஸோ இங்க வந்து ப்ரீடிங் பண்ணி முட்டை எக் எல்லாம் இது பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த எக்ல இருந்து வரக்கூடிய பறவைகள் திரும்பி பறந்து போகும். ஸோ அதுக்காகவும் அவங்க மூவ் பண்றாங்க. ஃபேவரபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம தங்குறதுக்கு சில சமயம்லாம் சில ஆர்கானிசத்தால குளிர தாங்க முடியாதுன்னா அது தங்கறதுக்கு வசதியா இருக்கிற மாதிரி இடத்துக்கு மூவ் பண்ணி போறது. அதான் ஃபேவரபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆர் டு எஸ்கேப் ஃப்ரம் எனிமீஸ் ஆர் ப்ரெடேட்டர்ஸ். தங்களை தாக்க வர எனிமீஸ் கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக மூவ் பண்ணி போவாங்க, லோகோமோட் பண்ணி போவாங்க. சரி, டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். செல்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி எக்ஸிபிட்ஸ் 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட், நேம்லி அமீபாய்டு மூவ்மெண்ட். நம்ம வந்து ஹியூமன் பிசியாலஜி தான் படிக்கிறோம். இந்த யூனிட்டே ஹியூமன் பிசியாலஜி தான். ஸோ அவர் கான்சென்ட்ரேஷன் வில் பி மோர் ஆன் ஹியூமன்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கு, ஹியூமன்ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்கு, அதே மாதிரி தான் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஹியூமன்ல எப்படி இருக்கு. ஸோ நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் நம்ம பாடியில நடக்குது. ஒன்னு அமீபாய்டு மூவ்மெண்ட், ரெண்டாவது சிலியரி மூவ்மெண்ட், மூணாவது மஸ்குலார் மூவ்மெண்ட். சார் நம்ம பாடியில அமீபாய்டு மூவ்மெண்ட் இருக்கா? அமீபாய்டு மூவ்மெண்ட்னா அமீபாவுக்கு ஸ்ட்ரக்சரே இல்லாத செல் இருக்கும்ல, அது வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே என்கல்ஃப் பண்ணும் இல்லையா, பாகோசைட்டோசிஸ் மூலியமா அப்படிலாம் சொல்றோம், எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ். அது நம்ம பாடியில இருக்கா? இருக்கு. சிலியரி மூவ்மெண்ட், சிலியா நம்ம பாடியில இருக்கா? பாரமிஷியத்துக்கு இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் மஸ்குலார் மூவ்மெண்ட் அது தெரியும் சார், மசில்ஸ் வச்சுதான் மூவ் பண்றோம், போறோம் வரோம். அந்த மாதிரி மசில்ஸ்னாலே உங்களுக்கு கற்பனையில வந்து அந்த ஜிம் பாய்ஸ் எல்லாம் மசில்ஸ காமிக்கிறாங்கல்ல, அது அவங்களுக்கு மட்டும்தான் மசில் இருக்குன்னு இடத்துல, பிறந்த குழந்தையில இருந்து எக்ஸசைஸே பண்ணாத, ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகாத, குண்டா இருந்தா எல்லாருக்குமே மசில் இருக்கு. வித் மசில் ஒன்லி வி ஆர் மூவிங். அந்த மசில்ல இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஷேப் ஆஃப் த மசில் வெளியே தெரியறது, தெரியாம போறது. பட் எவ்ரிபடி ஹேவ் சேம் ஷேப்டு மசில்ஸ். அதை சுத்தி கொழுப்பு படிஞ்சிருச்சுன்னா மசில் ஷேப் வெளியே தெரியாது. கொழுப்பு இல்லாத உடம்புக்கு மசில் வந்து வெளியே ஷேப் தெரியும். இதுல புரோட்டீன் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கு மஸ்குலார் growth அதிகமா தெரியும். அவ்வளவுதான். those are the differences. okay, muscles எல்லாருக்கும் ஈவன் கரெக்டான நம்பர்ல தான் இருக்கு. some specialized cells in our body like macrophage. இப்போ ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நம்ம படிக்கணும் இல்லையா? இப்போ அமீபாய்டு மூவ்மெண்ட் எங்க சார் நம்ம பாடியில இருக்கு? macrophages and leukocytes இவங்கெல்லாம் இம்யூன் சிஸ்டத்துல இன்வால்வ் ஆகிறவங்க. Macrophages and leukocytes in blood exhibits amoeboid movement. It is affected by pseudopodia, false foot formed by the streaming of protoplasm as in amoeba. amoeba நடக்கிற மாதிரியே தான். So protoplasm streaming எங்க நடக்குது? மேக்ரோஃபேஜ் லியூகோசைட்ஸ்ல. so that அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கிற செல்லு அது பக்கத்துல ஒரு ஃபாரின் பார்ட்டிகிள் வருதுன்னா சூடோபோடியாவை இப்படி ஃபார்ம் பண்ணி, ஃபால்ஸ் ஃபுட்டை ஃபார்ம் பண்ணி இதை அப்படியே ஜாயின் பண்ணி அதை உள்ள இழுத்து டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். ஃபாரின் பார்ட்டிகிளை இல்லாம பண்ணிடும், முழுங்கிடும். ஓகே, சோ அதுதான் நம்ம அமீபாய்டு மூவ்மெண்ட் அப்படி சொல்றோம். நெக்ஸ்ட், சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட்ஸ் லைக் மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் அமீபாய்டு மூவ்மெண்ட். சோ சைட்டோஸ்கெலிட்டல் அப்படின்னா நமக்கு தெரியும், சைட்டோனா சைட்டோபிளாசத்தை தான் சொல்றாங்க. அப்ப செல்லுக்குள்ள சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம அந்த செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல படிச்சிருப்போம், அந்த கடைசி பார்ட்ல வரும். ஸோ அதுல இருக்கக்கூடிய மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் வந்து அமீபாய்டு மூவ்மெண்ட்டுக்கு பாடி, அந்த செல்லுக்குள்ள இன்சைட் த செல், அந்த அமீபாய்டு மூவ்மெண்ட்டுக்கு நமக்கு மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றது. அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம அமீபாய்டு மூவ்மெண்ட்டுக்கு என்சிஆர்டில 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து மேக்ரோஃபேஜ் லியூகோசைட்ஸ் ஃபாரின் பாடிஸை என்கல்ஃப் பண்றதுக்காக அமீபாய்டு மூவ்மெண்ட் சூடோபோடியா ஃபார்ம் பண்றாங்க. ரெண்டாவது வந்து மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இன்சைட் த செல் சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்டா இருப்பாங்க அந்த மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், அவங்களும் அமீபாய்டு மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ciliary movement. It occurs in most of our internal tubular organs which are lined by ciliated epithelium. So internal tubular organs, tube like structure ஓட இருக்கக்கூடிய ஆர்கன்ல உள்ள வந்து இப்படி டியூப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வந்து இந்த மாதிரி சிலியா, இன்சைட் த டியூப் சிலியா இப்படி இருக்கும். ஓகே, the coordinated movement of cilia. coordinated movement என்ன தெரியுங்களா அர்த்தம்? இவன் பின்னாடி சாஞ்சானா எல்லாருமே பின்னாடி இப்படி மூவ் பண்ணுவாங்க.
இவன் முன்னாடி செஞ்சானா எல்லாருமே முன்னாடி மூவ் பண்ணுவாங்க, ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்ணுவாங்க. அதுதான் கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா போட் ரேஸ் வைப்பாங்க. அந்த போட் ரேஸ்ல எல்லாம் கோஆர்டினேட்டடா ஒரே மாதிரி அந்த துடுப்பு போடணும். 10 பேர் 20 பேர் உட்காந்துக்கிட்டு 2 சைடும் எந்த போட்ல கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் இருக்கோ அவன் தான், அந்த போட் தான் ஃபர்ஸ்ட் போகும். கொஞ்சம் எசகு பெசகா ஒருத்தர் 2 பேர் மாத்தி துடுப்பு போட்டுட்டான்னா கூட அது ஸ்பீடு குறைஞ்சு போய் அவங்க வின் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ எல்லாம் ஒரே மாதிரி துடுப்பு போட்டு போறாங்க, போட் முன்னோக்கி வேகமா போகுது. ஸோ தட் இஸ் கால்டு கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட். அந்த கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் சிலியரி மூவ்மெண்ட்ல இருக்கு, டியூபுலர் ஆர்கன்ல நம்ம பாடியில. த கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் சிலியா இன் த ட்ரக்கியானா ஃபுட் பைப்பு, சாரி விண்ட் பைப்பு. ஈசோஃபேகஸ் தான் ஃபுட் பைப்பு. ட்ரக்கியா அப்படிங்கிறது விண்ட் பைப். Trachea helps us in removing dust particles and some of the foreign substances inhaled along with the atmospheric air. அர்ச்சுன்னு ஒரு தும்மல் போடுவீங்க, அந்த சிலியரி மூவ்மெண்ட் வந்து ஃபாரின் பார்ட்டிகள்ல வெளியில இருந்து வர டஸ்ட்டை வெளியே தள்ளுறதுக்காக தான் அந்த தும்மல். அச் அப்படின்னு ஒரு தும்மல் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, சளி பிடிச்சிருந்தா சளி வெளியே நமக்கு மூக்கு வழியா வருது. அந்த ட்ரக்கியால இருக்கக்கூடிய சிலியரி மூவ்மெண்ட் தான் வெளியே சளியை தள்ளி 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 விடுது. ஏன்? அழுக்கெல்லாம் வெளியேற்றுது. அதனால சிந்திரணும், அதெல்லாம் உறிஞ்சு உள்ள அனுப்பக்கூடாது. ஏன்? அதுக்குள்ள அழுக்கு இருக்கு. நமக்கு சளி பிடிச்சி சளி வெளியே வருதுன்னா உங்க ட்ரக்கியா அந்த சுவாச குழாய்கள் அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளை தான் அது சளியோட சேர்த்து வெளியே அனுப்புறாங்க. இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டை கொண்டு அந்த சளியோட அது வெளியே அனுப்புது. அதனால அது வந்தா சிந்தி தூக்கி போட்டணும். இல்ல கர்ச்சிப் ஹேண்ட்கி இருக்குல்ல, அதை வச்சு நீங்க சுத்தமா இது பண்ணிடணும். இல்லைன்னா அழுக்கு உள்ளேயே வச்சுக்குவீங்க, உரியக்கூடாது உள்ளேயே. பேசேஜ் ஆஃப் ஓவா ஒண்ணு நம்ம ட்ரக்கியால இருக்கு, அது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வெளியே அனுப்புறாங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் சிலியாவுக்கு பேசேஜ் ஆஃப் ஓவா த்ரூ த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், ஃபெலோப்பியன் டியூப் அப்படி சொல்லுவாங்க. அதுல இஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்டட் பை சிலியரி மூவ்மெண்ட். 12th படிப்போம் இது. ஓகே, ஜனவரியில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா அப்போ. ஸோ சிலியரி மூவ்மெண்ட்டுக்கு ரெண்டு, ட்ரக்கியா அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், ரெண்டு இடத்துலயும் சிலியரி மூவ்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட், skeletal movement of our limbs, jaws, tongue require muscular movement. The contractile property of muscles are effectively used for locomotion and other movement by human beings and majority of the multicellular organism. Muscles யாருக்குலாம் இருக்கோ அந்த மசில்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, கான்ட்ராக்ஷன்னா இந்த சுருங்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு. அதை வச்சுதான் மூவ்மெண்ட்டுக்கு, லோகோமோஷனுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். Locomotion requires a perfect coordinated activity of muscular, skeletal and neural system. மூணு விஷயம் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க லோகோமோஷனுக்கு. நமக்கு ஹியூமன் பீயிங்ல மசில்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணல, ஸ்கெலிட்டல் மசில்ஸும் ஹெல்ப் பண்ணுது, நியூரல் சிஸ்டமும் ஹெல்ப் பண்ணுது. நம்ம யோசிக்கணும், நம்ம நடக்கணும்னு நினைச்சாதான் நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, in this chapter you will learn about the types of muscles, என்னென்ன மசில்ஸ் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், அந்த மசில்ஸோட ஸ்ட்ரக்சர், mechanism of their contraction and important aspects of skeletal system. இந்த நாலும் படிப்போம். டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் என்னென்ன இருக்கு, மசிலோட ஸ்ட்ரக்சர் என்ன, மெக்கானிசம் ஆஃப் தேர் கான்ட்ராக்ஷன், அந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அது படிப்போம், அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இந்த நாளும் இதுல தெளிவா படிக்க போறோம். ஓகே, மசில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மசில். You have studied in chapter 8 that the cell, the unit of life la படிச்சிருப்பீங்க இல்லையா. Cilia and flagella are the outgrowths of cell membrane. இப்போ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு டவுட் வரும், flagella செல் வாலோட எக்ஸ்டென்ஷனா செல் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷனா? as per NCERT இது 2022-2023 எடிஷன், நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது சிலியாவா இருந்தாலும் சரி பிளாஜெல்லாவா இருந்தாலும் சரி செல் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன். செல் வால் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை. அனிமல்ஸுக்கு செல் வால் கிடையாது. இப்போ ஹியூமன் பீயிங் நம்ம படிக்கிறோம், அதே போல ஹியூமன் பீயிங்ல சிலியாவும் பிளாஜெல்லாவும் செல் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன்னா அது பாக்டீரியா ஃபங்கை எதுவா இருந்தாலும் செல்வாலோட இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல கூட சிலியாவும் பிளாஜெல்லாவும் செல் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷனா தான் இருக்கும். ஒரு செல்லுக்கு இப்படி அனிமல் செல் அப்படி இருந்தா பிளான்ட் செல் அப்படி இல்ல பாக்டீரியா ஃபங்கைல அப்படி அந்த மாதிரி கிடையாது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ்.
சிலியாவும் ஃபிளாஜெல்லாவும் செல் மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன். செல் மெம்பரேன் அப்படிங்கிறது பிளாஸ்மா மெம்பரேன், மறந்துடாதீங்க. இதுல தெளிவா கொடுத்துட்டாங்க. யூ ஹேவ் ஸ்டடிட் இன் சாப்டர் 8ன்னு சொல்லிட்டாங்க. that the cilia and flagella are outgrowths of the outgrowthsனா அதோட எக்ஸ்டென்ஷன், அதுல இருந்து வெளியே வருது. எதுல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வருது? செல் மெம்பரேன்ல இருந்து. Flagellar movement helps in the swimming of spermatozoa male gamete in human beings. Spermatozoa, sperms தான் spermatozoa அப்படிம்பாங்க. Maintenance of water current in the canal system of sponges and in locomotion of protozoans. Protozoans na unicellular animals, zoans animals like euglena. So avangala locomotion ku help பண்றாங்க யாரு? flagella. So swimming of spermatozoa, maintenance of water current in the canal system of sponges. Sponges na a group of simple body organization ஓட கூடிய animals. So அங்க canal systemல தான் நமக்கு அந்த வாட்டர் மூவ்மெண்ட்லாம் இருக்கும், நியூட்ரியன்ஸ்லாம் மூவ் பண்ணும், அதுக்கு ஹெல்ப் பண்றது. அண்ட் யூக்ளினா மாதிரியான யூனிசெல்லுலார் அனிமல்ல மூவ்மெண்ட்டுக்கு flagella ஹெல்ப் பண்ணுது. Muscle is a specialized tissue of mesodermal origin. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிக்கும்போது ஹார்ட் mesodermal origin. மெயினா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே மீசோடர்ம்ல இருந்து தான் ஆரிஜினேட் ஆயிருக்கும். எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு அந்த எம்பிரியோ டெவலப்மெண்ட்ல 3 பார்ட் இருக்கும். அதுல மீசோடர்ம் ஆரிஜின்ல இருந்து தான் நமக்கு மசில்ஸ், அந்த ஹார்ட், உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் வந்திருக்கும். ஸோ அது பிரெயின் இதெல்லாமே மீசோடர்ம் இன் ஆரிஜின் தான். ஸோ மீசோடர்மல் ஆரிஜின் தான் நம்மளோட மசில் எல்லாமே. About 40 to 50% of the body weight of the human adult is contributed by muscles. So யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து 60 கிலோ இருக்கிறோம் அப்படின்னா 50-60 கிலோ இருக்கிறோம்னா கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 கிலோ வரைக்கும் என்னதான்? மசில்ஸ் தான். மசில்ஸ்னா இன்க்ளூடிங் அவர் போன்ஸ். சில பேர் சொல்லுவாங்க ஒல்லியா இருக்கான், நான் வெயிட் ஜாஸ்தியா இருக்கான் அப்படின்னா என்ன? போன் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஸ்கெலிட்டல் மசில். ஓகே, இந்த இடத்துல நம்ம கொழுப்பு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. நம்ம என்டையர் பாடியில 40 to 50% மஸ்குலர் வெயிட் இல்லாம அதோட வெயிட்டை விட கொழுப்பு வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டாதான் நம்ம பாடியை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு கஷ்டமாயிடும், உட்காந்தா எழுந்திரிக்க முடியாது, மூட்டு வலி வரும், ஓவர் வெயிட், ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஃபுட்டு கரெக்டா பார்த்து சாப்பிடணும். ஓகே, ஸோ அந்த கொழுப்பு ஐட்டம்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிடக்கூடாது. About 40 to 50% of the body weight of the human adult is contributed by muscles. They have special properties like excitability. Excitability-na அந்த ஒரு விரிவடையக்கூடிய தன்மை, எக்ஸைட்டபிலிட்டி. கான்ட்ராக்டபிலிட்டினா சுருங்கக்கூடிய தன்மை. எக்ஸ்டென்ஷபிலிட்டினா நீட்சி அடையும், இழுவை தன்மை. ஓரளவுக்கு நம்மளால அப்படி நீட்சி இருக்க முடியும், அதான் எக்ஸ்டென்சிபிலிட்டி. அண்ட் இலாஸ்டிசிட்டி, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை ஓரளவுக்கு. ஸோ வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. எக்ஸைட்டபிலிட்டினா அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படி சொல்றாங்க இல்லையா, அது உணர்ச்சி பூர்வமா எக்ஸைட்டபிலிட்டி. பட் இங்க வந்து நமக்கு மசில்ஸ்ல இந்த கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்டபிலிட்டி அது இருக்கிறதுனாலதான் நமக்கு மூவ்மெண்டே நடக்குது. எக்ஸ்டென்சிபிலிட்டி கொஞ்சம் விரிவடைஞ்சு கொடுக்கும். அண்ட் எலாஸ்டிசிட்டி, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை. இப்படி நம்மளால ஸ்ட்ரெச் பண்ண முடியல, ஸ்ட்ரெச் பண்றோம்ல, அதை வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. மசில்ஸ் ஹேவ் பீன் கிளாசிஃபைடு யூசிங் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா. எப்படி வந்து அதை வகைப்படுத்துறோம் மசில்ஸ்? நேம்லி லொகேஷன், இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மசில்ஸுக்கு நேம் வைப்போம். அப்பியரன்ஸ், அது எப்படி அப்பியர் ஆகுது? லைனா இருந்தா ஸ்ட்ரியேட்டட் மசில் சொல்லுவாங்க, கட் பண்ணி பார்க்கும்போது. லைன்ஸ் இல்லைன்னா ஸ்மூத் மசில்பாங்க. அந்த ஆட்டுக்கறிலாம் வாங்கும்போது நெஞ்சு கறி, தொடக்கறி இதெல்லாம் கட் பண்ணாங்கன்னா உள்ள லைனா வரியா தெரியும். இந்த லிவரு, நுரையீரல் அதெல்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈரல் வைங்கம்பாங்க நிறைய பேர் ஈரல் வேணாம்பாங்க. அதுல எல்லாம் அந்த வரியா தெரியாது, சாஃப்டா இருக்கும். ஸோ அதை வச்சு மசிலை நம்ம இது பண்ணலாம், கிளாசிஃபை பண்ணலாம். அண்ட் நேச்சர் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் தேர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தே ஆர் டூயிங், அந்த ஆக்டிவிட்டி அப்போ எந்த மாதிரி ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகுறாங்க, அதை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். பேஸ்ட் ஆன் தேர் லொகேஷன் 3 types ஆஃப் மசில்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு. ஒன்னு ஸ்கெலிட்டல் மசில், ரெண்டாவது விசரல் மசில், மூணாவது கார்டியாக் மசில்.
சார் ஓகே, இது என்ன 3 டைப்? ஸ்கெலிட்டல் மசில் போன், அதோட இருக்கக்கூடிய மசில். விசரல் மசில் இன்டர்னல் ஆர்கன், இப்ப சொன்னோம்ல கல்லீரல், நுரையீரல், இதயம். சோ அதுல இருக்கக்கூடிய மசில், இன்டர்னல் ஆர்கன்ல இருக்கக்கூடிய மசில் வந்து விசரல் மசில். விசரல் அப்படின்னு வந்துருச்சுனாலே இன்டர்னல் ஆர்கன், மறந்துடாதீங்க. அண்ட் கார்டியாக் மசில் சார், கார்டியாக்னா ஹார்ட்னு சொன்னீங்க, அது இன்டர்னல் ஆர்கன் தானே, உள்ளதானே இருக்கு. கார்டியாக் மசில் வந்து ஸ்கெலிட்டல் மசிலோட கேரக்டரோடயும் இருக்கும், விசரல் மசிலோட கேரக்டரோடயும் இருக்கும். அதனால அது 3வது டைப்பா வச்சுட்டாங்க. ஸ்கெலிட்டல் மசில் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஐ கேன் கண்ட்ரோல் இட். நீங்க அங்க போன்னு சொன்னீங்கன்னா நான் யோசிப்பேன் போகணுமா வேணாமான்னு, முடிவு என்னோடது. ஸோ ஐ கேன் திங்க் அண்ட் கண்ட்ரோல் மை ஸ்கெலிட்டல் மூவ்மெண்ட். பட் விசரல் மூவ்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோறு உள்ள போனுச்சுன்னா உள்ள போய்கிட்டு அது பாட்டுக்கு டைஜஷன் ஆயிட்டு வரும். இப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன் புரியா நில்லு, லார்ஜ் இன்டெஸ்டைன் போகாத அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் விசரல் மசில். ஹார்ட், கார்டியாக் மசில் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரியேஷன், அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கு, மூவ்மெண்ட்லாம் இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. போத் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் அண்ட் விசரல் மசில் அந்த ஸ்ட்ரக்சரலா கார்டியாக் மசிலுக்கு இருக்கிறதுனால அது 3rd டைப்பா வச்சுட்டாங்க. ஓகே, 3 டைப்ஸ்: skeletal muscle, visceral muscle, cardiac muscle. Based on the location நம்ம classify பண்ணியாச்சு. Okay, skeletal muscles are closely associated with the skeletal components of the body. They have a stripedனா அந்த லைனா இருக்கிறது, striped shirtனு சொல்லுவாங்க. நீளமா லைன் போட்டிருந்தா அந்த ஷர்ட்டை வந்து ஸ்ட்ரைப்டு ஷர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைனா இருக்கும். ஸ்ட்ரைப்டு appearance under the microscope and hence are called striated muscles. Striation அப்படின்னா லைனா வரியா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மசில்ஸ்ல வந்து லைனா தெரியும், ஸ்ட்ரியேஷன். அதான் striated muscle. Striped appearance. As their activities are under the voluntary control of nervous system, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. மூவ் பண்ணுனா மூவ் பண்ணும், மூவ் பண்ணாதனா பண்ணாது, ஒரு ஒர்க் பண்ணுனா பண்ணலாம். நம்மளோட கண்ட்ரோல், அண்டர் அவர் நர்வஸ் கண்ட்ரோல் இருக்கு. They are known as voluntary muscles too. அதோட அது பண்ற ஃபங்க்ஷன் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. வாலண்டரி, விருப்பப்பட்டு செய்யறது, அதான் வாலண்டரி muscles. They are primarily involved in locomotory actions and changes of the body posture. மூவ்மெண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, லொகேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கும் அண்ட் பாடி போஸ்டர் சேஞ்ச் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. தாம் தருட தீம் தர உட்கார்றது, எழுந்திருக்கிறது, அந்த மாதிரிலாம். ஓகே. விசரல் மசில். விசரல் மசில்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ். They are located in the inner walls of the hollow visceral organs. Visceral organs ங்கிறது internal organs of the body like alimentary canal. Alimentary canalனா mouth to anus உள்ள digestive system இருக்கு இல்லையா, அதுதான் alimentary canal. Reproductive tract, அந்த fallopian tube ஃபீமேல்ல இருக்கும், அதுதான் male reproductive tract, etc. They do not exhibit any striation. Striation லைன் எதுவுமே இருக்காது. லைன்ஸ் எல்லாம் மைக்ரோஸ்கோப்ல கட் பண்ணி பார்த்தா லைன்ஸ் எல்லாம் இருக்காது இந்த மசில்ல. அண்ட் ஆர் ஸ்மூத் மசில், ஸ்மூத் அப்பியரன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஸ்மூத் மசில்னு சொல்றோம். இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கெலிட்டல் மசிலுக்கு இன்னொரு பேரு ஸ்ட்ரியேட்டட் மசில், விசரல் மசிலுக்கு இன்னொரு பேரு ஸ்மூத் மசில்ஸ். விசரல் மசில்ஸ்க்கு இன்னொரு பேரு ஸ்மூத் மசில்ஸ். அனதர் டேர்ம்ல கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ நான் ஸ்ட்ரியேட்டட் மசில், ஏன் இங்க ஸ்ட்ரியேஷன் லைன் கிடையாது. தேர் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நாட் அண்டர் த வாலண்டரி கண்ட்ரோல். அவங்க ஒர்க் அவங்களே பண்ணுவாங்க ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆர் தேர்ஃபோர் நோன் அஸ் இன்வாலண்டரி மசில்ஸ். விசரல் மசில்ஸ் ஆர் ஸ்மூத் மசில்ஸ் வந்து இன்வாலண்டரி மசில்ஸ். லங்ஸ் ஒர்க் ஆகிறது, லிவர் ஒர்க் ஆகிறது, கிட்னி ஒர்க் ஆகிறது, இது எல்லாமே அவங்களோட விருப்பத்துல. அலிமெண்ட்ரி கெனால் ஒர்க் ஆகிறது எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஸோ அதனால இதை வந்து நம்ம இன்வாலண்டரி மசில் அப்படிங்கிறோம். தே அசிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் in the transportation of food through the digestive tract and gametes through the genital tract. அவங்க சொன்ன 2 எக்ஸாம்பிளுக்கும் சொல்லிட்டாங்க. அலிமெண்ட்ரி கெனால்ல ஃபுட் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்ல கேமிட் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது, ஜெனிட்டல் ட்ராக்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஜெனிட்டல் ட்ராக்ட்னாலும் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்னாலும் ஒண்ணுதான். As the name suggests, cardiac muscle மூணாவதா பாக்குறோம். cardiac muscle are the muscle of heart. ஏன்னா cardiac அப்படின்னு வந்துட்டாலே அது ஹார்ட் தான். Many cardiac muscle cells assemble in the branching pattern
to form a cardiac muscle. So muscle say branching pattern la da irukum heart la. So special pattern based on appearance cardiac muscles are striated. Cut பண்ணி நான் வந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா லைனிங் இருக்கும், ஆனா வாலண்டரி கிடையாது. They are involuntary in nature. பாருங்க ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் எஸ்எஸ்என் ரீசன்ல கேட்பாங்க. ஃபங்க்ஷன்ல ஹார்ட் மசில் வந்து விசரல் ஆர்கன் மாதிரி, இன்டர்னல் ஆர்கன், அந்த இன்வாலண்டரி மசில்ஸ் ஸ்மூத் மசில் மாதிரி. ஆனா அப்பியரன்ஸ்ல ஸ்ட்ரியேஷன் நம்ம ஸ்கெலிட்டல் மசில் மாதிரி. As the nervous system does not control their activities directly. So heart muscles nervous system directா control பண்ண முடியாது. nervous system control பண்ணதுன்னா ஹார்ட்டே வேகமா துடி, ஹார்ட்டே கம்மியா துடி, ஹார்ட்டே இப்போ இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ல கிடையாது. ஹார்ட் அதுவே இயங்கிட்டு இருக்கும். அதனாலதான் தூங்கும் போது கூட நம்ம எதுவும் யோசிக்காத இருக்கும் போது கூட ஹார்ட் ஃபங்க்ஷனிங் ஆயிட்டு இருக்கு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனிங் ஆயிட்டு இருக்கும். Let us examine a skeletal muscle in detail to understand the structure and mechanism of contraction. So skeletal muscle பத்தி இப்ப நம்ம டீடைலா படிக்க போறோம். விசரல் ஆர்கன்ல இருக்க ஸ்மூத் மசில் விட்டுறலாம், ஏன்னா அது அதுவா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. கார்டியாக் மசில் விட்டுறலாம், அதுவும் அதுவா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்குல்ல skeletal muscle, அது எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது அதுதான் பார்க்க போறோம். Each organized skeletal muscle in our body is made up of number of muscle bundles அந்த muscle bundlesக்கு இன்னொரு பேரு fascicles. Or fascicles. In British Englishல சொன்ன fascicles, American Englishல சொன்ன fascicles. Okay. So muscle bundle fascicles held together by a common collagenous connective tissue layer called fascia. So அந்த fascicle சுத்தி இருக்கக்கூடிய அந்த கவரிங் டிஷ்யூ லேயருக்கு பேரு fascia. fascicle அப்படிங்கிறது மசில் பண்டில், அதை கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிஷ்யூ லேயருக்கு பேரு, கனெக்டிவ் டிஷ்யூ லேயருக்கு பேரு fascia. அது வந்து கொலாஜனால ஆனது. ஓகே, அந்த பண்டில் வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது, பண்டில் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சுத்தி ஒரு கவர் இருக்கு, கொலாஜனால் ஆன கனெக்டிவ் டிஷ்யூ லேயர், அது வந்து fascia. இது கொஸ்டின்ல கேட்பாங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஈச் மசில் பண்டில் கண்டெய்ன்ஸ் a number of muscle fibers. ஸோ ஒரு மசில் பண்டில்னாலே என்ன அர்த்தம், இந்த மாதிரி பென் இருக்கு, 10 பெனா வச்சு கட்டி வச்சா அதுக்கு பேர் தான் பண்டில். அப்ப அந்த பண்டிலுக்குள்ள நிறைய பென்ஸ் இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இங்க மசில் பண்டிலுக்குள்ள நிறைய மசில் ஃபைபர் இருக்கும். மசில் ஃபைபர்ல சேர்ந்து இருக்கிறது தான் மசில் பண்டில். ஸோ மசில் பண்டில் இஸ் மேட் அப் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். ஈச் மசில் பண்டில் கண்டெய்ன்ஸ் a number of muscle fibers. இதுதான், இது வந்து மசில் பண்டில் உள்ள, ஓகேங்களா, வட்டமா வரைஞ்சிருக்கோம். ஓகே, இத சுத்தி இருக்கிறது அதோட கவரிங், ஓகேங்களா, fascia. சாரி, இது பெரிய பண்டில், இது ஒரு மசில் பண்டில். சாரி, இது ஒரு மசில் பண்டில். இந்த மசில் பண்டில சுத்தி இருக்கிற கொலாஜன் கனெக்டிவ் டிஷ்யூ லேயருக்கு பேரு fascicle. சாரி, fascia. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பண்டில் என்டையர் திங்குக்கு பேரு fascicle, மசில் பண்டிலுக்கு பேரு fascicle. இதுல ஒண்ணா குட்டி குட்டியா பிங்க் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மசில் ஃபைபர். இது நீளமா போயிட்டு இருக்கும். இங்க நீளமா வருது பாருங்க, மசில் ஃபைபர். ஸோ அதை கிராஸ் செக்ஷன் எடுத்தா இந்த மாதிரி தெரியும். ஸோ இது கனெக்டிவ் கொலாஜினஸ் லேயர், கொலாஜினஸ் கனெக்டிவ் லேயர். இது வந்து fascicle. உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய மசில் ஃபைபர்ஸ் இருக்கு. ஓகே, வெளில இருக்க கனெக்டிவ் லேயர் தான் fascia. fasciaங்கிறது அந்த கொலாஜன் கனெக்டிவ் லேயர் சுத்திட்டு இருக்கு. இது ஒவ்வொன்றும் மசில் ஃபைபர்ஸ். மசில் ஃபைபர்ஸ்லாம் சேர்ந்துதான் மசில் பண்டில ஃபார்ம் பண்ணிருக்கு. மசில் பண்டிலுக்கு பேர் தான் fascicle, மறந்துடாதீங்க, பண்டில் fascicle. ஓகே, நெக்ஸ்ட், muscle fiber is lined by plasma membrane called sarcolemma. ஏதாவது கட் ஆயிடுச்சா? each muscle fiber, இந்த muscle fiber ஒரே ஒரு muscle fiber-ஐ பார்க்க போறோம். each muscle fiber, இங்க பாருங்க, இது ஒரு muscle fiber, இது ஒரு muscle fiber, ஓகேங்களா. each muscle fiber is lined by a plasma membrane called sarcolemma. இந்த இடத்துல டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மசில் ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு செல் தான், ஆனா அது நீளமா இருக்கு, ஒரு த்ரெட் மாதிரியான ஒரு செல் அது. ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மசில் யாருன்னா மசில் ஃபைபர்.
செல்ஸ் ஆஃப் மசில் இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் என்னப்பா? மசில் ஃபைபர். இங்க பாருங்க, கிட்னில இருக்க செல்லுக்கு பேர் என்ன? ஃபங்க்ஷனல் யூனிட் நெஃப்ரான். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல கூடிய செல்களுக்கு பேர் என்ன? நியூரான். ஆனா அது த்ரெட் மாதிரி நீளமா கூட இருக்கும் அந்த செல்லு. அதே போல மசில் ஃபைபர் அப்படிங்கிறது தான் மசில்ல இருக்கக்கூடிய செல். அப்ப அந்த செல்லை சுத்தி செல் மெம்பரேன் இருக்கும்ல, அந்த மசில் ஃபைபரை சுத்தி, அந்த மசில் ஃபைபர்ல இருக்கக்கூடிய செல் மெம்பரேனுக்கு தனி பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு பேரு சார்கோலெம்மா. மறந்துடாதீங்க, லெம்மானாலே மெம்பரேன் அப்படின்னு அர்த்தம். So plasma membrane of muscle fiber is sarcolemma enclosing a sarcoplasm. Sarcoplasm is the cytoplasm of muscle fiber. Okay. Muscle fiber is a syncytium. Syncytium na enna? இத பத்தி நீட்ல क्वेश्चन கேட்பாங்க. Many nuclei, நிறைய நியூக்ளியை in one cell. ஒரு செல்லுக்குள்ள several nuclei இருந்தா அது பேரு syncytium. As the sarcoplasm contains many nuclei. ஒரு செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ் தாங்க இருக்கணும் நேச்சுரலா, காமனா. பட் ஒரு செல்லுக்குள்ள மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேரு சின்சைட்டியம். இது கொஸ்டின்ல கேட்பாங்க. 11th போர்டு எக்ஸாம், 11th காமன் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் லைன் ஆன்சர் மாதிரி சின்சைட்டியம்னா என்னன்னு கேட்பாங்க. ஒரு செல்லுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ்க்கு மேல செவரல் நியூக்ளியஸ், மெனி நியூக்ளியை இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சின்சைட்டியம். ஓகே. த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அப்போ மசில் ஃபைபர்ல செல் மெம்பரேனுக்கு பேரு சார்கோலெம்மாங்கிறான், சைட்டோபிளாசத்துக்கு பேரு சார்கோபிளாசம்ங்கிறான். அப்ப எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு வேற பேர் இருக்கும், அது என்னன்னு பார்க்கலாம். சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். The endoplasmic reticulum, that is sarcoplasmic reticulum of the muscle fiber, is the storehouse of calcium ion. மறந்துடாதீங்க, very important NEET question. மசில்ஸ் ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா நமக்கு கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கால்சியம் மசில் ஃபைபர் அந்த செல்லுக்குள்ள எங்க இருக்கு? சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல தான் கால்சியம் அயான் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கால்சியம் அயான் யாருன்னா sarcoplasmic reticulum. A characteristic feature of muscle fiber is presence of a large number of parallelly arranged filaments in the sarcoplasm called myofilaments or myofibrils. சார்கோபிளாசம்னா சைட்டோபிளாசம். மசில் ஃபைபருக்குள்ள ஒரு செல்லுக்குள்ள உங்களுக்கு வந்து மயோஃபிலமெண்ட்ஸ், மயோனாலே மசில் அப்படின்னு அர்த்தம். மயோஃபிலமெண்ட்ஸ் ஆர் மயோஃபைப்ரில்ஸ் இன்சைட் எவ்ரி மசில் ஃபைபர் அந்த செல்லுக்குள்ள இருக்கு. இன்சைட் த செல் ஈச் மயோஃபைப்ரில் ஹேஸ் ஆல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் ஆன் இட். ஸோ இன்சைட் த செல் மயோஃபைப்ரில் இருக்கு மசில் ஃபைபருக்குள்ள. அந்த மயோஃபைப்ரில்ல வந்து டார்க் பேண்ட், லைட் பேண்ட் அப்படின்னு மாறி 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 ஆல்டர்னேட்டா இருக்கு. டீடைல்டு ஸ்டடி ஆஃப் த மயோஃபைப்ரில். மயோஃபைப்ரில்னா அதாவது மசில் ஃபைபர்ங்கிற ஒரு செல்லுக்குள்ள மயோஃபைப்ரில் எடுத்து நீங்க டீடைலா ஸ்டடி பண்ண போறீங்க. Has established that the striated appearance is due to the distribution pattern of two important proteins. Very 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 important proteins. Striated appearance க்கு காரணமே இந்த ஆக்டின் அண்ட் மயோசின் தான். இவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீடைலா படிப்போம் இந்த சாப்டர்ல. The light band contain actin and is called I band or isotropic band. ஐயோட full form என்ன சார்? I band, isotropic band. Isotropic band. Whereas the dark band called A or anisotropic band. So dark bandக்கு A பேண்ட்னு வைக்கிறதுக்கு காரணம் ஃபுல் ஃபார்ம் வந்து அனைசோட்ராபிக் பேண்ட். ஸோ ஏ அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சுட்டாங்க. ஐ பேண்டுக்கு ஐசோட்ராபிக் பேண்டோட ஷார்ட் ஃபார்ம், அதனால ஐ பேண்ட்னு வச்சுட்டாங்க. ஸோ நல்ல இந்த இடத்துல ஞாபகம் வச்சிங்கன்னா சார் ஆக்டின் தான் ஐ பேண்டு, மயோசின் தான் சாரி யாரு எங்க இருக்காங்க ஆக்டின் அண்ட் அந்த லைட் பேண்டு தான் ஆக்டின். அந்த ஆக்டின் தான் நம்ம ஐ பேண்டுன்னு சொல்றோம். அதே போல டார்க் பேண்ட் வந்து அனைசோட்ராபிக் பேண்ட் ஏ பேண்டுன்னு சொல்றோம். இதை எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? டார்க் ஏ பேண்ட், லைட் ஆக்டின் ஐ பேண்ட். ஞாபகம் வச்சுங்க. லைட் ஐ இருக்கு, ஆக்டின்
ஐ இருக்கு, ஐ பேண்ட். டார்க்ல ஐ இல்ல, டார்க் பேண்ட்ல ஐ இல்ல. இப்போ நீங்க கேட்பீங்க வேணும்னே, சார் ஆக்டின்ல ஏ இருக்கு, அப்ப அது ஏ பேண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இல்ல, அதுல ஐ இருக்கு. ஆனா டார்க்ல என்ன இல்ல, ஐ இல்ல, அதனால ஏ பேண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். வேற வழி இல்லை. இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் வச்சுக்கிட்டா மறக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம இதுதான் பண்ண அடிச்சு ஆன்சர் பண்ணலாம். ஸோ டார்க் பேண்ட் ஏ பேண்ட் சொல்றோம், ஏன்னா அது அனைசோட்ராபிக் பேண்ட். லைட் பேண்ட் வந்து ஆக்டின் இருக்கிறது ஐ பேண்ட் சொல்றோம், ஐசோட்ராபிக் பேண்ட், மறந்துடாதீங்க. ஸோ அதுதான் டார்க் பேண்ட் தான் contains myosin. டார்க் பேண்ட்ல தான் மயோசின் இருக்கு. ஓகே, both the proteins are actin and myosin are arranged as rod-like structures parallel to each other and also to the longitudinal axis of the myofibrils. longitudinal axisல நமக்கு myofibrils-ல ரெண்டு புரோட்டீனுமே parallel-ஆ அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி. Actin filaments are thinner as compared to the myosin filament, hence are commonly called thin and thick filaments respectively. Actin வந்து thin filaments, myosin வந்து thick filaments, மறந்துடாதீங்க. ஏன்னா அது thinna, actin வந்து myosin விட thinna மெல்லிசா இருக்கும். So actin is thin filament, myosin is thick filament. Okay. In the center of each I band is an elastic fiber called Z line which bisect it. இப்போ வந்து பாருங்க, இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். ஐ பேண்ட், ஐ பேண்டுக்கு நடுவுல இசட் லைன் ஒண்ணு வருது. ஓகேங்களா? ஐ பேண்டுக்கு நடுவுல இசட் லைன் அப்படின்னு ஒரு இது வருது. இது ஏ பேண்டு. எங்க இருந்து எங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஆரம்பிக்கிறது ஏ பேண்டு. இது வந்து மசில் ஃபைபர், வந்து நம்ம anatomy of muscle fiber, muscle fiber cross section எடுத்து பார்க்கிறோம். இது A band, இது I band. I band செப்பரேட் பண்றது Z line, Z line. ஓகே, so இந்த இடத்துல in the center of each I band is an elastic fiber called Z line which bisect it. யார் I band ரெண்டா பிரிக்கிறாங்க, bisect பண்றாங்கன்னா பிரிக்கிறாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். பைனா டூ, செக்னா செக்ஷன், கட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ ஐ பேண்டை ரெண்டா கட் பண்றது இசட் லைன். த தின் ஃபிலமெண்ட் ஆர் ஃபர்ம்லி அட்டாச்டு டு இசட் லைன். ஸோ ஐ பேண்ட் தான் தின் லைன்ங்க, அப்படிதானே? ஆமா, இசட் லைன்ல ஐ பேண்ட் வந்து நல்லா அட்டாச் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட். The thick filament in the A band are also held together in the middle of this band by a thin fibrous membrane called M line. M line, இதுல M line காட்டல, M line. So அதுல வந்து உங்களுக்கு இதுதான் திக், இந்த ஆரஞ்சு கலர்ல வரைஞ்சிருக்காங்க பாருங்க, இதுதான் திக் filament வந்து M லைன்ல அட்டாச்சா இருக்கு, firmly அட்டாச்சா இருக்கு. Okay, the A and I bands are arranged alternately throughout the length of the myofibril. So throughout the length of the myofibril, A band, I band, A band, I band அப்படியே alternate அடுத்து அரேஞ்ச் ஆகி இருக்கு. Okay, the portion of the myofibril between two successive Z line is considered as the functional unit of contraction. இதுல என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட், இந்த இசட் லைனுக்கும் அடுத்த இசட் லைன் இங்க இருக்கு, இந்த இசட் லைனுக்கும் இந்த இசட் லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் ஃபங்க்ஷனல் யூனிட். இதுதான் ஃபங்க்ஷனல் யூனிட், அதுதான் இங்க சொல்றாங்க. The portion of the myofibril between two successive அடுத்தடுத்த இசட் லைனுக்கு இடையில இருக்க போர்ஷன் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சொல்றோம். ஸோ அதை வந்து சார்கோமியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு இசட் லைனுக்கும் இன்னொரு இசட் லைன், டூ சக்சசிவ் இசட் லைனுக்கு இடையில இருக்க போர்ஷன் தான், இந்த போர்ஷன் தான் ஃபங்க்ஷனல் யூனிட். இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்டுக்கு பேரு சார்கோமியர். ஸோ சார்கோமியர்ங்கிறது ஒரு இசட் லைனுக்கும் இன்னொரு இசட் லைனுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம சார்கோமியர்னு சொல்றோம். இந்த சார்கோமியர் தான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மைக்ரோஃபைப்ரில், மசில் ஃபைப்ரில். sarcomere, myofibril, not muscle fibril illa, microfibril illa, myofibril. Okay, in a resting state action potential இதெல்லாம் படிப்போம்.
ரெஸ்டிங் ஸ்டேட் ரிலாக்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம் மசில். Resting state, the edges of the thin filament on either side of the thick filament partially overlaps the free ends of thick filaments, leaving the central part of the thick filaments. So இங்க என்ன சொல்றாங்க, இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், இது ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்த தின் ஃபிலமெண்ட் உருண்டையா போட்டிருக்காங்க இல்லையா, தின் ஃபிலமெண்ட் திக் ஃபிலமெண்டோட ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்கு பாருங்க, ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்கு. ஆனா சென்ட்ரல் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிடுச்சு, விட்டுருச்சு. சென்ட்ரல் பார்ட்டை விட்டுருச்சு ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல. ரெஸ்டிங் ஸ்டேஜ்னா ரிலாக்ஸ்டா இருக்கு, இன்னும் கான்ட்ராக்ட் ஆகல. ரிலாக்ஸ்டு ஸ்டேஜ்ல தின் ஃபிலமெண்ட் திக் ஃபிலமெண்டோட ஓவர்லேப் ஆயிருக்குமே தவிர, பார்ஷியலி ஓவர்லேப் ஆயிருக்குமே தவிர சென்டர் பார்ட்ல போய் அது மீட் பண்ணிருக்காது. சென்டர் பார்ட்டை விட்டுருச்சு, அதான் இங்க சொல்றாங்க. leaving the central part of the thick filament. This central part of the thick filament not overlapped by the thin filament is called H zone. So இதுதான் H zone. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க டயகிராம்ல, H zone. thin filament thick filament ஓவர்லாப் பண்ணாத இந்த சென்ட்ரல் போர்ஷனை நம்ம H zone போம். இந்த டயகிராம் வந்து ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மசில், ரிலாக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மசிலை காமிக்குது, இன்னும் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகல. ஓகேங்களா? சரி, இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் புரோட்டீன்ல இருந்து நாளைக்கு நம்ம படிக்கலாம். இன்னைக்கு நீங்க இந்த பார்ட் வரைக்கும் நல்லா தெளிவா படிச்சு இதுக்குரிய கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு இருக்கு, அதனால நாளைக்கு இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஏ பேண்டு, ஐ பேண்டு, ஐ ஃபிலமெண்ட், ஆக்டின், மயோசின், மயோஃபைப்ரில், நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படிச்சதுனால இன்னைக்கு நடத்தினது வரைக்கும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடுங்க. நாளைக்கு இதை திருப்பியும் நம்ம ஒரு தடவை கடன் ரிவைஸ் பண்ணிட்டு இதோட கண்டினியூஷன், ஆக்டின் மயோசின்லாம் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, கான்ட்ராக்ட் இந்த மூவ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறது, ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரிலாம் நாளைக்கு பார்க்கலாம். நாளை மறுநாளோட இந்த சாப்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்த சாப்டர் போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ நல்லா பார்த்துக்குங்க. இது வரைக்கும் படிச்சதெல்லாம் தெளிவா இந்த டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரியுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. பிடிஎஃப் ஆட் பண்ணியாச்சு கோபி, பிடிஎஃப் ஆட் பண்ணியாச்சு. சின்சைட்டியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சின்சைட்டியம் அப்படிங்கிறது ஒரே ஒரு செல்லுக்குள்ள யூசுவலா 1 நியூக்ளியஸ் இருக்கும். மோர் தென் 1 நியூக்ளியஸ் ஒரு செல்லுக்குள்ள இருந்ததுன்னா அதுக்கு பேர் சின்சைட்டியம்பா. மோர் தென் 1 நியூக்ளியஸ் ஒரு செல்லுக்குள்ள இருந்தா சின்சைட்டியம். வர்ஷினி சொல்லுங்க, என்ன டவுட்பா? சார் நம்ம லாஸ்ட் சாப்டர் படிச்சோம்ல சார். என்னப்பா? லாஸ்ட் சாப்டர் எக்ஸ்கிரீட்டரி சாப்டர் படிச்சோம்ல சார். அதுல அந்த வாட்டர் வந்து எதுல சார் மோஸ்ட் அப்சர்வ் ஆகும்? அந்த நெஃப்ரான்ல என்ன பார்ட்ல அப்சர்வ் ஆகும் சார்? ப்ராக்சிமல். மோஸ்ட் ஆஃப் தி வாட்டர் வந்து யூசுவலா கலெக்டிங் டக்ட்ல இருந்து, கலெக்டிங் டியூப்னு இருக்கும்ல, அதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் தி வாட்டர் அப்சர்வ் ஆகும். பட் நான் அதை செக் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே ஓகே. பிரகாஷ், என்ன டவுட்பா? ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. ஹெச் ஜோன் ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? என்னப்பா? ஹெச் ஜோன் சொன்னீங்கல்ல சார் கடைசில. ஆமா, ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கு, டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஹெச் ஜோன் தானே கேக்குறீங்க? இந்த சென்டர்ல இருக்கிறது, அதாவது ஓவர்லாப் ஆகாம இருக்கிறது, அது நான் நாளைக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஆமா, ஐ பேண்ட்னா ஐசோட்ரோபிக், ஏ பேண்ட்னா அனைசோட்ரோபிக், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஃபுல் ஃபார்ம் இருக்கு. நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் சார். அப்புறம் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ல எவ்வளவு மசில் சார்? 40 to 60%, sorry, 40 to 50% of our full weight, body weightல 40 to 50% weight இருக்கும். அது ஆனா எவ்வளவு இருக்குங்கிறது நம்பர் இருக்கு. மசிலோட நம்பர், ஃபேஸ்ல எவ்வளவு மசில் இருக்கு, இப்போ நம்ம கையில ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்லயும் நம்பர் ஆஃப் மசில் வந்து பர்டிகுலர் நம்பர் ஆஃப் மசில் தான் எல்லாருக்குமே இருக்கு. அதுவும் நான் ரெஃபர் பண்ணி தான் சொல்லணும். ஓகே சார். ஓகே. நம்பர் ஆஃப் மசில் வந்து பெர்மனன்ட் நம்பர் ஆஃப் மசில் இருக்கு. அது நான் எப்படி வந்து நமக்கு போன்ஸ் வந்து பெர்மனன்ட் நம்பர் சொல்றோம், அந்த மாதிரி மசில்ஸும் நம்ம பாடியில பெர்மனன்ட் நம்பர் இருக்கு. சார் அப்புறம் வந்து
பர்த்ல இருக்கிற மசிலோட நம்ம வளர வர இன்க்ரீஸ் தானே சார் ஆகும், இல்ல அதே அமௌண்ட் தான்? சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்பா, சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதோட என்னது கன்சிஸ்டன்சி, அந்த திங்ஸ் அதெல்லாம் ப்ரோட்டீன் ஆட் அப் ஆகிறதுனால இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நம்பர் இன்க்ரீஸ் ஆகாதுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் சொல்ல போனா குழந்தைங்கள்ல போன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, பெரியவங்க ஆனாலும் அந்த போன்லாம் கனெக்ட் ஆகி நம்பர் ஆஃப் போன்ஸ் குறைஞ்சிரும். ஆக்சுவலா குழந்தைங்கள்ல இருக்கிறத விட அடல்ட்டுக்கு நம்பர் ஆஃப் போன்ஸ் கம்மியாயிடும் போன்ஸ். ஆனா இப்போ ஐஸ் குழந்தைங்க பிறக்கும்போது 2 தான் இருக்கு, வளர்ந்ததுக்கு அப்புறம் 2 தான் இருக்கு, இன்டர்னல் ஆர்கன் அதே நம்பர் தான் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் மசில்ஸும் அப்படியே தான் இருக்கும், அதோட ஷேப் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஆமா தானே? வளர வளர growth தான் இருக்கு. அதான். ஓகே சார், தேங்க் யூ சார். சரி, நீங்க கேட்ட கேள்விகளாக நாளைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே, ஆனா நல்ல நல்ல கேள்விகள் தான் கேட்டீங்க. ஹெச் ஜோனோட ஃபுல் ஃபார்ம் அண்ட் தென் வந்து மசில் பத்தி கேட்டாங்க, அதை பத்தி நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். மதுமிதா சொல்லுங்க, என்ன டவுட்பா? கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். நம்மளோட பாடியில எவ்வளவு லிட்டர் பிளட் சார் இருக்கு? நம்ம பாடியில வந்து ஃபீமேலுக்கு 5 லிட்டர், மேலுக்கு 6 லிட்டர், அரௌண்ட் 6 லிட்டர் அந்த மாதிரி இருக்கும்பா. அப்புறம் எப்படி சார் யூரின் ஃபில்ட்ரேஷன்ல மட்டும் 180 லிட்டர் வருது? இப்ப 180 லிட்டர்ங்கிறது அந்த நம்ம பாடியில இருக்கக்கூடிய பிளட் போயிட்டு போயிட்டு திருப்பி திருப்பி போயிட்டு 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 வரும். 5 லிட்டர் டு 6 லிட்டர் அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அது எத்தனை தடவை உள்ள போயிட்டு வருதுங்கிற லிட்டரை கால்குலேட் பண்ணா 180 லிட்டர் அளவுக்கு உள்ள போயிட்டு திருப்பி திருப்பி வருது. இப்போ 5 லிட்டர் 1 ஹவர்ல ஒரு தடவை போயிட்டு வந்துருச்சு, அதை 5 லிட்டர்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்த மணி நேரம் திருப்பி அதே 5 லிட்டர் உள்ள போயிட்டு வருது, சேம் பிளட் தான். ஆனா அது உள்ள போயிட்டு வந்த அளவு வந்து 180 லிட்டர் கணக்கு. ஓகே சார், அவ்வளவுதான். எத்தனை தடவை போயிட்டு வந்துச்சோ அந்த லிட்டர் வந்து எடுத்துக்காங்க. அதான். அதே மாதிரி பிளட் எல்லாம் ஸ்பிளீனுக்கு போயிடுதுல சார், அந்த ஸ்பிளீன்ல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சிடுமா சார்? ஸ்பிளீன்ல வந்து ரெட் பிளட் செல்ஸ், இறந்து போன ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் அது நம்ம பாடியில சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே சார். அது எங்கேயும் மறைஞ்செல்லாம் போகாதுப்பா, நம்ம பிளட் நம்ம பாடியில தான் இருக்கும். நம்ம அன்லெஸ் நம்ம டொனேட் பண்ணணும், இல்ல எங்கேயாவது பிளட் லாஸ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் நியூ பிளட் வந்து ஜென்ரேட் ஆகும், அந்த ஈக்குவல் அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ண. அதர் தென் தட் நம்ம பிளட் நம்ம பாடியிலே தான் இருக்கு, திருப்பி திருப்பி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, நாளைக்கு காலையில திருப்பியும் கிளாஸ் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பை, see you all.